நீங்க இந்த பொருளை வாங்க போறீங்க அப்படின்னா இவர் வச்சிருக்கக்கூடிய அந்த மாவையும் சேர்த்து வாங்கிட்டு போனாதான் அது செய்யவே முடியும். அதாவது இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பொருள் எடுத்தா 100 ரூபாங்க, 2 பொருள் எடுத்தா 150 ரூபான்னு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதுதான் கொஞ்ச நேரம் பல்லாவர சந்தையை மிரண்டு போச்சு. பரவாயில்லையே வாங்கலாமே, இவ்வளவு வித்தியாசமான விஷயங்கள்லாம் நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட மக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோல பார்க்கும்போது தெரியும் அவர் எல்லா வேலைகளும் அசால்ட்டா செய்யற போல இருக்கும். ஏன்னா அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த மாவை ஜனங்க ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு பார்க்கல. இல்ல யோசிச்சு பாருங்க. இந்த மாவு மைதாவையும் கொஞ்சம் பச்சரிசி மாவையும் கூட ஆயிலையும் சேர்த்திருக்காரு. இந்த ஆயில் சேர்க்கும் போது நீ என்னதான் லைட் இன்செர்ட் பண்ணாலும் சர்ன்னு வந்துகிட்டே இருக்கு அந்த மாவு ஓட்ட வழியா. அந்த அளவுக்கு ஃப்ரீயா பண்ண முடியும்னா கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. இரும்பு குழல்ல கொஞ்சம் முறுக்கு மாவை போட்டு 2 கையை அவ்வளவு வேகமா பிசையும் போது நமக்கு வராத அந்த முறுக்கு இதுல வந்துருமா? யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் யோசிச்சு பார்த்து வீட்டுல எடுத்து போய் குப்பை தொட்டியில போட்டவங்களும் இருக்காங்க. ஏமாந்து மவனை நீ இன்னொரு முறை மாட்டுவியானு இருக்காங்க. கண்டிப்பா யாருக்கான அந்த கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அவேர்னஸ் மூலியமா நிறைய பேர் வாங்காமலும் இருப்பாங்க. ஏன்னா அதுல மிகப்பெரிய கேம் ஆடுறான். 25 ரூபா பொருள் 100 ரூபான்னு விற்கிறான்.